கல் தோசை பீஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸாகவே வச்சுருக்காங்க. இந்த ஆப்பத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பாயை பாருங்கள், அந்த எலும்பு மட்டும் தனியாக வந்துட்டு இருக்காப்புல. மட்டன் பீசஸோட குட்டி குட்டி மட்டன் பீசஸோட போட்டிருக்காங்க. சின்ன வெங்காயத்தோடு எடுத்து அப்படியே இந்த இட்லி மேலே ஊற்றிட்டு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு, அதுக்கு உண்டான ஒர்த்தாக இருக்கு இல்லையான்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். நான் இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா, சென்னை அடையாறில் இருக்க த கரி ஷாப் அப்படின்ற ஒரு ஃபுட் ஸ்பாட் தாங்க வந்திருக்கேன். இந்த ஷாப் பற்றி ஒரு ரீல்ஸில் நான் பார்த்தேன். இங்கே மார்னிங் டைம்லேயே வந்து நிறைய நான்வெஜ் வெரைட்டிஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதில் முக்கியமாக நான் பார்த்தது வந்து அந்த மட்டன் இட்லின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதாவது இந்த வெஜிடேரியன் ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மினி இட்லின்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த சாம்பாரில் டிப் பண்ணி வச்சிருப்பாங்க. அது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதே வந்து இங்கே மட்டன் குழம்புல வந்து வச்சு கொடுக்கறதா சொல்லி கேள்விப்பட்டேன். ப்ளஸ் அந்த ஆட்டுக்கால் பாயா வித் அந்த ஆப்பம், கல் தோசை வித் சிக்கன் கறி, அதுக்கப்புறம் இட்லி, மீன் குழம்பு, அதெல்லாம் பார்க்கும்போதே அவ்வளோ டெம்டிங்காக இருந்தது. ஸோ கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் ப்ரெசென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருக்கேன். உள்ளே போயிட்டு அந்த வெரைட்டிஸ்லாம் எப்படி இருக்குது, ஒர்த்தா இல்லையா அப்படின்றத கம்ப்ளீட்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபைனலாக உள்ளே வந்து உட்காந்தாச்சு. இந்த உங்களோட மெனு கார்டு வந்து சிம்பிளாக ஒரு 2-3 பேஜில் வச்சுருக்காங்க. எல்லாமே இருக்குது. சிக்கன் சூப்பு, எக் டிஷ்ஷஸ்ஸு, சிக்கன் ஸ்டார்டர்ஸு, மட்டன் ஸ்டார்டர்ஸு, சிக்கன் கரீஸ், மட்டன் கரீஸ், சீ ஃபுட் டிஷ்ஷஸ், அதுக்கப்புறம் வெஜ் கரீஸ், ரைஸ் அண்ட் பிரியாணி, டிஃபன், பரோட்டா வெரைட்டி, ஃபைனலாக வந்து டெசர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு, அதுக்கு உண்டான ஒர்த்தாக இருக்கு இல்லையான்னு பார்க்கலாம். என்ன நான் ஆர்டர் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஆல்ரெடி நான் அந்த ஒரு ரீல்ஸ் நான் பார்த்தேன். அதில் என்னென்னலாம் பார்த்தனோ அதெல்லாம் தான் ஆர்டர் பண்ண போகிறேன். அது எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது சாப்பிட்ணுன்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது, ஒர்த்தா இல்லையான்றது பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னா அந்த இட்லி தான், இந்த மட்டன் குழம்புல ஊற வச்சு அந்த மினி இட்லி தான் ஆர்டர் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் என்னன்றதை பார்க்கலாம். சுட சுட மட்டன் குழம்புல ஊற வச்சு அந்த மினி இட்லி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. நல்லா சுட சுட இருக்குது. அந்த பவுலை தொடும்போதே அந்த ஃபீல் ஆகுது. ப்ளஸ் அந்த வாசம், மட்டன் குழம்போட வாசம் அப்படியே தூக்குறப்பில் டேஸ்ட் எப்படின்னு பார்க்கலாம். இதில் மொத்தம் எத்தனை பீஸ் இருக்குதுன்னு கரெக்டாக தெரியல, ஒன்றா கவுண்ட் பண்ண முடியாது. பட் ஆனால் அது மட்டன் பீசஸோட குட்டி குட்டி மட்டன் பீசஸோடு போட்டிருக்காங்க. ஆவி பறக்கு தெரியுதா? வா, அந்த மட்டன் குழம்போட ஒரு பீஸ் இட்லி அப்படியே எடுத்து அப்படியே டேஸ்ட் பண்ணிடலாம். இந்த ஸ்பூன் நல்ல ஒரு பெரிய சைஸ் ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. அப்படியே அந்த ஒரு இட்லி அப்படியே அந்த பிளேட்டில் அழகாக எடுத்துடலாம். க்ளோஸ் அப் ஷாட் காட்டுறேன். நல்லா சுட சுட இருக்கா, தெரியுதா? டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு. வாய்ப்பே இல்லை, சூப்பராக இருக்குது. இந்த மட்டன் பீசஸ்லாம் குட்டி குட்டியாக அந்த கட் பண்ணி போட்டிருக்காங்க, தெரியுதா? இவரை மட்டன் பீசஸ்ஸு அந்த இட்லி லைட்டாக கட் பண்ணிவிட்டு அந்த மட்டன் பீஸோடு எடுத்து எப்படின்னு பார்த்துக்கலாம். செம்ம சூடாக இருக்காங்க. பர்ஃபெக்ட். ஃபஸ்ட் டைமாக இப்படி ஒரு காம்பினேஷனில் நான் டேஸ்ட் பண்ணுறேன். சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. அந்த மட்டன் குழம்பு வந்து சும்மா தண்ணி குழம்பு மாதிரிலாம் வைக்காமல் நல்லா திக்காக லைட்டாக அந்த பெப்பர் பேஸ்டில் தேங்காய் அரைச்சி ஊற்றி பண்ணியிருக்காங்க. மட்டன் பீசஸும் அப்படியே சின்ன சின்னதாக போன்லெஸ் பீசஸ்லாம் கட் பண்ணி போட்டிருக்காங்க. வித் அந்த இட்லி வித் அந்த மட்டன் கிரேவியோட அந்த மட்டன் பீஸ் வச்சு சாப்பிட்றதுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. நான் ஒரு பைட் போயிடுறேன். பெரிய இட்லி வாங்கி மட்டன் குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்கும் இந்த மினி இட்லியை வந்து இந்த மட்டன் குழம்புல ஊற வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சும்மா ஒரு எனதோனம் பண்ணோன்னு இல்லாமல் குவாலிட்டியாகவும் டேஸ்ட்டாகவும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. மஸ்ட் ட்ரை. ஆஸ் யூஷுவல் எப்படி சாம்பார் இட்லி வாங்கும்போது அந்த 14 பீசஸ் கொடுப்பாங்களோ அதே மாதிரி இதுலேயும் வந்து அந்த 14 பீஸ் இட்லி வச்சுருக்காங்க. பட் இட்லியோட சைஸுமே ரொம்ப குட்டியாலாம் இல்லாமல் நார்மல் அந்த மினி இட்லியோட கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஆட்டுக்கால் பாயா வித் ஆப்பம், அதை ட்ரை பண்ணிக்கலாம். சுட சுட ஒரு பீஸ் ஆப்பம் வித் ஆட்டுக்கால் பாயா கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. இந்த ஆப்பத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. நடுவில் அந்த லைட்டாக அந்த இட்லி மாதிரி நல்லா மெத்துன்னு வெந்திருக்கு. சுற்றி வந்து அழகாக அந்த கிறிஸ்பியாக லைட்டாக கொஞ்சம் சாஃப்டாக பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இது வந்து 3 பீசஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ப்ளஸ் ஆட்டுக்கால் பாயாவோட நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து 349 கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. எல்லாமே நான் டிஸ்பிளேயில் போடுறேன். எனக்கு எக்ஸாக்டாக நான் சொல்கிறத விட உங்களுக்கு டிஸ்பிளேலே ப்ரைஸ் வந்துடும். ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். இந்த பாயை பாருங்கள், அந்த எலும்பு மட்டும் தனியாக வந்துட்டு இருக்காப்புல. உள்ள பீசஸ் எல்லாமே அப்படியே உடஞ்சி விழுந்துருக்கு. அந்த பீசஸோடு எடுத்து அப்படியே இதில் போட்டு இந்த கிரேவி நல்லா அள்ளி ஃபுல்லாக ஊற்றிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நடுவில் நல்லா ஊறி போயிருக்கும். சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருக்கும். ஊறின உடனே இந்த ஆப்பம் டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாயை அப்படின்னு டேஸ்ட் பண்ணிடலாம். செம்ம சாஃப்டாக இருக்குது.
தனியாக வந்துட்டாப்புல, எலும்பு தனியாக பீஸ் தனியாக வந்துடுச்சு. டேஸ்ட் வைஸ் பாயா சூப்பராக இருக்குது. மீட்டை வாயில் வச்சோடனே அப்படியே கரைஞ்சி ஓடுறதுல டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. அந்த பாயாவுமே நல்லா ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா திக்காக சூப்பராக பண்ணியிருக்காங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. ஆப்பம் எப்படின்னு டேஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த பாயா பீஸ் அப்படியே வச்சு அந்த சென்டர் பீஸாக ஆப்பத்தை அப்படியே பிச்சு, கிரேவி பத்தாது, இந்த கிரேவி நல்லா மேலே ஊற்றிட்டு அப்படியே ஒரு பைட். கரைஞ்சிட்டாப்புல. ஆஹா, நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே திரும்ப திரும்ப இன்னொரு வாய் கேட்குது. இந்த ஆப்பம் வந்து நல்லா பஞ்சாக குக்காக இருக்குது. வித் அந்த பாயோட சாப்பிட்றதுக்கு அற்புதமாக இருக்குது. இந்த ஸ்பூன்லலாம் எடுத்து ஊற்றினா வேலைக்கு ஆகுது. அப்படியே எடுத்து ஊற்றி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அப்படியே ஃபுல்லாக மேலே ஊற்றிட்டு எல்லாத்தையும் பாய பீசஸ் எல்லாத்தையும் எடுத்து இப்படி போட்டு அப்படியே இந்த சைட் கிறிஸ்பி பீஸ் வித் பாயா. சில இடத்துல இந்த பாயா வந்து கொஞ்சம் காட்டமாக இருக்கும், இந்த பெப்பர்லாம் தூக்கலாக இருக்கும். பட் ரொம்ப இல்லை, லைட்டாக இருக்குது, ஒரு சட்டிலாக மைல்டாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. முடிஞ்சு ஆல்மோஸ்ட். இதுவுமே மஸ்ட் ட்ரை. நெக்ஸ்ட் வந்து கல் தோசை வித் சிக்கன் கறி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்தாங்க. அதில் கோழி வறுத்த கறி வந்து சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ அதான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்பம் வித் பாயை வந்து வேறு லெவலில் இருந்ததுங்க. இப்போவும் வந்து இந்த கையில் அந்த ஸ்மெல் அப்படியே இருந்துகிட்டு இருக்கு. அந்த ஃபேட்டோட இது அப்படியே என் கையில் இருக்குது. ஸோ கல் தோசை வித் அந்த சிக்கன் கறி வாங்கியாச்சு. ஸோ கல் தோசை பீஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸாகவே வச்சுருக்காங்க. 2 பீஸ் கொடுக்குறாங்க. வித் அந்த பவுல் நிறைய அந்த சிக்கன் கிரேவி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா சுட சுட சூப்பராக இருக்குது. இந்த சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு 3லேருந்து 4 பீசஸ் வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து வித் போன் பீசஸ் தான். ஒன்றே மட்டும் தான் போன்லெஸ் இருக்க மாதிரி இருக்குது. நல்லா சுட சுட இருக்காப்புல இந்த கிரேவி. அந்த கிரேவி எடுத்து அந்த கல் தோசையில் ஊற்றிட்டு லைட்டாக அப்படியே ஊற வச்சுட்டு அந்த சிக்கன் பீஸை டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கல் தோசை டேஸ்ட் பண்ணும். அந்த பீஸை அப்படியே எடுத்து அப்படியே வச்சுட்டு ஃபஸ்ட்டு அந்த சிக்கன் பீஸ் மட்டும் எப்படின்னு டேஸ்ட் பண்ணேன். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து தொடர் கறி கிடையாது, அந்த கோழியோட அந்த கைக்கிட்ட வர அந்த பீஸ் இது. அது கொஞ்சம் சியூவியாக தான் இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் சாஃப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. லைட்டான ஒரு காரம், நல்ல ஒரு மசாலா, சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. இந்தளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தான் வந்தேன். பட் இது வரைக்கும் சாப்பிட்டது எல்லாமே சூப்பராக இருக்குது. காஸ்ட் வைஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் குவாலிட்டி வைஸ் டேஸ்ட் வைஸ் வந்து நல்லாயிருக்கு. இந்த கல் தோசை வித் இந்த சிக்கன் கறி வித் சிக்கன் பீஸோடு எப்படின்னு பார்க்கலாம். சிக்கன் பீஸை வச்சு அப்படியே இந்த கல் தோசை நல்லா ஊறி இருக்காப்புல அப்படியே வச்சு விட்டு அப்படியே மடித்து ஒரு பைட். கல் தோசை ஃபஸ்ட்டே கரைஞ்சிட்டப்ப அந்த சிக்கன் பீஸ் மட்டும்தான் இப்போ நான் பைட் பண்ணிகிட்ருக்கேன். அந்தளவுக்கு பஞ்சா குக்காக இருக்குது. அந்த சிக்கன் குழம்பு வித் கல் தோசை காம்பினேஷன் சொல்ல வேணும், பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த குழம்புமே ரொம்ப திக்காக இல்லை, இது கொஞ்சம் தண்ணி குழம்பு மாதிரி, லைட்டாக தண்ணி குழம்பு மாதிரி இருக்குது. ஒரு ஆள் ஒரு செட்டு கல் தோசை வித் கிரேவி வாங்கினீங்கன்னா திருப்தியாக சாப்பிட்லாம். நல்ல குழம்பு நிறைய எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கேன். நல்லா தளர நல்லா இப்படி பரட்டி விட்டு அப்படியே சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருக்கும். அவ்வளோதான். நான் இப்போ எவ்வளோ நேரம் பைட் பண்ணேன்னு பார்த்துருப்பீங்க. அவ்வளோதான், அப்படியே கரைஞ்சி ஓட்டாப்புல. ஃபைனலாக அந்த ஒரு 4வது பைட் சாப்பிடும்போது தான் அந்த லைட்டாக அந்த ஒரு உரப்பு நல்லா ஃபீல் ஆகுது. பட் அந்தளவுக்கு ரொம்ப சாப்பிட முடியாத அளவுக்கு இல்லை, மைல்டாக லைட்டாக சூப்பராக இருக்குது. உடனே சொல்லாதீங்க இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ அப்படின்ட்டு. இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. ஜஸ்ட் நான் அந்த வீல்ஸை பார்த்துட்டு டெம்ப்ட் ஆகி வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்லலாம் தான் அந்த எடுக்கிறேன். ஸோ இட்ஸ் நாட் அ ப்ரொமோஷன் வீடியோ. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். எப்படி இருக்குன்றதை ஓப்பனாக சொல்லிக்கிறேன்.
இட்லி மீன் குழம்பு அது எப்படி விட்டு வைக்கிறது அதையும் ட்ரை பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக வந்து இட்லி வந்துருச்சு, வித் ஃபிஷ் கறியும் வந்துருச்சு. ஃபிஷ் கறி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நல்லா ஒரு கெட்டியாக நல்லா அந்த பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா சின்ன சின்ன பீஸ் அந்த ஃபிஷ் பீஸை கட் பண்ணி போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. என்ன மீன் கேட்டால் இது வந்து பாறை மீன் சொல்லி சொன்னாங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. டேஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா வித் அந்த 4 பீஸ் இட்லி கூடவே வந்து கொஞ்சம் கார சட்னியோடு கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் பண்ணிடலாம் அப்படியே ஒரு பீஸ் ஃபிஷ்ஷோடு எடுத்து அது மேலே அப்படியே ஊற்றிட்டு இந்த சின்ன வெங்காயத்தோடு எடுத்து அப்படியே இந்த இட்லி மேலே ஊற்றிட்டு அப்படியே அந்த குழம்பையும் கொஞ்சம் எடுத்து அப்படியே நல்லா டாப்அப் பண்ணிட்டு பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. டேஸ்ட் எப்படின்னு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு அந்த இட்லி வித் மீன் குழம்பு மட்டும் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அந்த ஃபிஷ்க்கு போயிடலாம். அந்த இட்லியுமே கொஞ்சம் ரவையாக தான் இருக்குது. அந்த பரட்டும் போதே நல்லா ஃபீல் ஆகுது. டேஸ்ட் எப்படி இருந்தால் ஓகே. இன்னொரு பைட் போயிடலாம், அதான் தெரியும். நல்லாயிருக்கு டேஸ்ட் வைஸு. அந்த ஃபிஷ் குழம்புக்குன்னு உண்டான அந்த 100% இது ஃப்ளேவர் வந்து இல்லைன்னு சொல்லுவேன். அந்த புளிப்பு தூக்கலாக இருக்குது, காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் வந்து அந்த ஃபிஷ்ஷோட குழம்பு சாப்பிட்டு அந்த 100% ஃபீல் மட்டும் வரல. அந்த பூண்டெல்லாம் நிறைய போட்டு சின்ன வெங்காயம்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த காரத்தை மட்டும் கொஞ்சம் தூக்கலாக போட்டுருக்கலாம். மற்றபடி ஓகேவாக இருக்குது. ஃபிஷ் பீஸ் அப்படின்னு டேஸ்ட் பண்ணலாம். பாறை மீன் மீன் சூப்பராக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த காரம் மட்டும் மிஸ்ஸிங். அது மட்டும் கொஞ்சம் தூக்கலாக போட்டிருந்தாங்கன்னா பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். நல்ல ஒரு கெட்டியான மீன் குழம்பு ப்ளஸ் அந்த காரத்தோடு பண்ணியிருந்தாங்கன்னா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருக்கும். அதை மட்டும் சொல்லிட்டு போகும்போது அதை மட்டும் மிஸ் பண்ணுறேன். மற்றபடி ஓகே. இதை முடிச்சுட்டு நான் வரேன். இந்த பில்லு பார்த்தீங்கன்னா 1424 பில் தெரியுதா? 1424 வந்து பில் வந்துருக்கு. ஸோ பேமெண்ட்டும் பண்ணியாச்சு. இது பேமெண்ட் பண்ண கார்டு ரெசிப்ட்டு. ஸோ ஓவரால் நான் சாப்பிட்டதில் வந்து அந்த இட்லி வித் மீன் குழம்பு மட்டும்தான் கொஞ்சம் அந்த டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. அது நான் செஃப் வந்து கேட்டார், அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன் கொஞ்சம் காரத்தை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அவரும் ஓகேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ வேறு என்ன, ஆஸ் யூஷுவல் நான் சாப்பிட்ட அந்த சாப்பிட்ட அந்த 3 ஐட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ரெகுலராக ட்ரை பண்ணுற மாதிரி ஸ்பாட் கிடையாது இது. எப்போயாச்சும் ஒரு தடவை அக்கேஷ்னலாக மாதத்துக்கு ஒரு தடவை இந்த ஃபேமிலியாக வரீங்க அப்படின்னா வந்து உட்காந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ வேறு என்ன, இந்த ஷாப்போட எக்ஸாக்ட் லொக்கேஷன், அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பபாய்.